கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கூகுள் மீட் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் போகலாம். நாம் இருந்த இடத்தில் அப்படியே எழுந்து நிற்போம். உங்க ஊழியா நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியா நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமான நீர் இருக்க வேலைக்காரிக்கு ஏன் கவலை, எஜமான நீர் இருக்க வேலைக்காரிக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சோரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சோரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு, காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. நான் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாதென்றே. நான் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், ஒருவரால் பறித்து கொள்ள முடியாதென்றே. நல்லாயனே என் மேய்ப்பரே, நல்லாயனே என் மேய்ப்பரே. என் நாயன் நீர் இருக்க ஆட்டுக்குட்டிக்கு ஏன் கவலை, என் நாயன் நீர் இருக்க ஆட்டுக்குட்டிக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேனேன்றே.
தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேனேன்றே. தகப்பனே தாங்கும் தெய்வமே, தகப்பனே தாங்கும் தெய்வமே, தகப்பனீர் இருக்கையில பிள்ளை எனக்கு ஏன் கவலை, தகப்பனீர் இருக்கையில பிள்ளை எனக்கு ஏன் கவலை, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஏன் கலங்கி கொண்டு இருக்கிறாய்? ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் நீ கலங்கி கொண்டு இருக்கலாம். இல்லாவிட்டால் வேலை செய்கிறது நிமித்தம் எனக்கு அநேக பாடுகள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்கலாம். உன்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அப்பா, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் என்று சொல்லி கூட நீ கலங்கி வந்திருக்கலாம். திட்டங்கள் கொடுப்பவர் அவர், செயல்படுத்தி மகிழ்பவரும் அவர்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பன் சுமப்பது போல ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நம்மை தோளில் சுமந்து வந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடான பாதைகள். ஓ லஹஷதுரியா கரபா, வேதனை நிறைந்த பாதைகள். ஆனால் இவைகள் மத்தியில் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல உங்களையும் என்னையும் சுமந்து வந்தாரே. அந்த நல்ல தேவனை கரங்களை தட்டி நாம் வரவேற்போமா? ஹல்லேலூயா. வாங்க டாடி, எங்க மத்தியில இறங்கி வாங்க டாடி. ஹல்லேலூயா. ரீபா கரபல பரபல ஷபர பல பரபா ரீபா கரபல பரபா ஊரிபி கரபல பரபல பரபல தீரபா கரபல பரபா கரபா ஊரி கரபல பரபல பரபா ஷபர பல தீரி கரபல பரபா. ஃபில் பை லார்ட். ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா பாரங்கள், சஞ்சலங்கள், மன ஆண்டவரே சோர்வுகள் எல்லாத்தையும் எடுத்து போடுமாப்பா. நம்முடைய பிள்ளைகளை துதிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி இவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா மாந்திரிக கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலம் கட்டவிழ்கிறேன் ஆண்டவரே. ரியா தோ லைக் அண்ட் சி கரபல பரபா கரபா ஊரிபி கரபா தீனமா கரபா. கலங்கி வந்திருக்கிறேன் அன்பு மகளே. கர்த்தர் என்னை தேற்றுகிற தேவனாய், கர்த்தர் உன்னை அரவணைக்கிற தேவனாய் அவர் உன் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ரியா ஷல்பி ஹோதனை கரபா ஊரிபி கபூலானி மீ கரபா. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீ விரும்பின காரியத்தை கர்த்தர் உனக்கு வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாறச் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் புலம்பினதை நாம் பார்த்தோம் அல்லவா? எலிசா புலம்பினதை பார்த்தோம், எலியா புலம்பினதை பார்த்தோம், தாவீது புலம்பினதை பார்த்தோமே. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதை குறித்து புலம்பிக் கொண்டு இந்த இடத்துல வந்து இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரிபி கமான் ஷல்பி ஹோதனை கரபா. உன் எதிர்காலத்தை, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறாயோ? என் மகளை நீ சோர்ந்து போகாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை இம்மட்டுமாய் நடத்தினவர் நான் அல்லவா? இனியும் உன்னை நடத்துவேன், உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், நேந்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓ ரியா ஷல்பி ஹோதனை கரபா. நன்றி ஆண்டவரே. அப்பாவுடைய அன்பின் கரத்தில் தாழ்த்துகிறேன். அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீங்க பேசுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை உடைய பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த மாதம் முழுவதும் நம்ம, அதாவது
புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும் தேவன் என்கிற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன புலம்பல், யார் யார் புலம்பினார்கள் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேசினதை நீங்கள் கேட்டீர்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கும் ஒருத்தர் புலம்புகிறார். அவர் யார் என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறச் செய்கிற தேவன் என்கிற தலைப்பில் நாம் பார்க்கலாம். தாவீது ராஜா சொல்றாரு, என் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர் என்று சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேதத்தில் யார் யார் புலம்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். முதல் நாள் யாரெல்லாம், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த புலம்பல் மாறணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம். 2வது வாரம் எலிசாவின் புலம்பலை பார்த்தோம். அடுத்தது எலியாவின் புலம்பலை பார்த்தோம். அதே போல தாவீதின் புலம்பலை பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 பேரும் எலியா, எலிசா, தாவீது, இவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். இவர்கள் புலம்பினார்கள். தாவீது ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். இன்னைக்கு ஒரு நபரை குறித்து நான் சொல்ல போகிறேன். அவர் ஒரு ராஜா. இந்த ராஜா எப்படி புலம்பினார், இவர் புலம்பலை ஆனந்த களிப்பாய் எப்படி மாறினது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேத வசனத்தை விட நமக்கு கதை என்று சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு கதையை சொல்லி என்னுடைய செய்தியை தொடர விரும்புகிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தாராம். அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருந்துதாம். அப்போ இவரால் எல்லாவற்றையும் சரியாய் கவனிக்க முடியவில்லை. அப்போ இவர் ஒரு நாள் ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எல்லா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு அவர் சொன்னாராம், எனக்கு நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது, இதையெல்லாம் சரியாக கவனிக்க முடியலை. அதனால் இந்த ஃபேக்ட்ரியில் நான் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். அந்த டெஸ்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஃபேக்ட்ரியுடைய எம்டி அப்படின்னு சொன்னாராம். உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாம். பாருங்க, நமக்கு பதவி என்று சொன்னால் என்ன வரும்? ஒரு சந்தோஷம். உடனே எல்லாரும் சந்தோஷமா இருந்தார்களாம். அப்போ இந்த தொழிலதிபர் என்ன பண்ணினாராம், ஒரு எல்லாருடைய கையிலையும் ஒரு விதையை கொடுத்தாராம். அதாவது நம்ம விதைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு விதையை கொடுத்தாராம். உடனே சொன்னாராம், இதை கொண்டு போய் நீங்கள் தொட்டியில் வைத்து வளர்த்து 3 மாதம் கழித்து நான் சொல்லும்போது இதை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். யாருடைய செடி நல்லா உயரமாக வளர்ந்துருக்குதோ அவங்க தான் இந்த நிறுவனத்தின் எம்டி அப்படின்னு சொன்னாராம். உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். இது என்ன செடி தானே, நம்ம நல்லா வளர்த்துடலாமே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் விதையை வாங்கிட்டு போய் எல்லாரும் தொட்டி ரெடி பண்ணி அதில் மண், அதுக்கு வேண்டிய எரு எல்லாம் போட்டு அதில் விதையை விதைத்து தண்ணியெல்லாம் ஊற்றி ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்ணுறாங்க, பராமரித்து கொண்டு வருகிறார்கள். பாருங்க, இப்போ ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒரு மேட்ரு நடக்குதுன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அதை பற்றியே தான் டெய்லி பேசுவாங்க. இப்போ இந்த செடியை வளர்க்க சொன்ன உடனே ஒவ்வொரு நாளும் அவன் என்ன சொல்கிறான், என் செடி இப்படி வளர்ந்துருச்சு, என் செடி பெருசாக வளர்ந்துருச்சு, இன்னொருத்தர் சொல்கிறான் அதோட பெருசாக வளர்ந்துருச்சு. இப்படி எல்லாரும் கமெண்ட் கொடுக்கும்போது சந்தோஷ் என்கிற ஒரு அந்த வேலை செய்கிற இடத்துல சந்தோஷ் என்கிற ஒரு நபர் இருக்கிறார். இந்த ஆள் மட்டும் என்ன பண்ணல, யார் கூடயும் மிங்கிள் ஆக முடியல. ஏன்னா எல்லாரும் செடி வளருதுன்றாங்க,
ஆனால் இவன் செடி மட்டும் வளரலை. அதனால இவன் வெளியவும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே வைத்து புலம்பி கொண்டு இருக்கிறான். நம்ம கூட சில நேரம் அப்படி தானே புலம்புவோம். நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய காரியங்கள், மற்றவர்கள்ட்ட நம்ம வேதனைகளை சொல்ல முடியாத நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், நமக்குள்ளே அந்த காரியத்தை வைத்து வைத்து புலம்பி கொண்டு இருப்போம்ல. தனிமையில் இருக்கும் போதெல்லாம் புலம்புவோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அவன் புலம்பிக் கொண்டே இருந்தான். இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இவன் சந்தோஷம் தான் பேரு, இவனுக்கு சந்தோஷமே இல்லை. இப்படி நாட்கள் போனது. 3 மாதம் கழித்து அந்த ஓனர் என்ன பண்ணாராம், கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப ஜாலியாக கொண்டு வந்து தொட்டிகளை முன்னால் அடுக்கினார்களாம். ஒவ்வொருத்தருடைய செடியும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. ஆனால் இதில் கடைசியாக சந்தோஷ் மட்டும் என்ன பண்ணானா, தன்னுடைய காலி தொட்டியை கொண்டு வந்து தலை குனிந்து வைத்து விட்டு மனசுக்குள்ளே புலம்பி கொண்டு போனானாம். ஐயோ, நம்ம ஓனர் ஒருவேளை என்னை சரியான சோம்பேறி என்று சொல்லி நினைத்து என்னை வேலை விட்டையே தூக்கிடுவாரோ என்று பயந்தானாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி புலம்பிக் கொண்டே, ஆனாலும் அவனுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை உண்டு. அவன் ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு மகன். ஜெபித்து கொண்டே போய் அமர்ந்து விட்டான். இப்போ பார்க்குறாரு, அவர் சொல்கிறாரு, அவர் அந்த செடியெல்லாம் வளர்ந்துருக்கதை பார்த்த உடனே ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, நீங்கள் இவ்வளோ கேர் பண்ணி இவ்வளோ நல்லா செடியை வளர்த்துட்டு வந்திருக்கிறீங்களே, நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கிளாப் பண்ண வைத்தாராம். அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து சந்தோஷ் என்று சொல்லி கூப்பிட்டாராம். இவன் எஸ் சார் அப்படின்னு சொல்லி தலை குனிந்து கொண்டே முன்னால் வந்து நின்னானாம். அப்போ கேட்டாராம், ஏன்பா எல்லாருடைய செடியும் வளர்ந்துருக்குதே, ஓன் செடி ஏன்பா வளரல? தெரியல சார், நீங்கள் கொடுத்த விதையை நான் போட்டேன், டெய்லி தண்ணி ஊற்றுனேன், ஆனால் வளரலை அப்படின்னு சொன்னானாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த ஓனர் சொன்னாராம், எனக்கு அருமையான அதாவது ஊழியர்களே, என் கூட என்கிட்ட வேலை செய்கிறவங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், நான் உங்கள் கையில் கொடுத்த விதை பாயில்டு விதை, வேக வைத்த விதை, இது வளரவே வளராது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் உண்மையாய் அந்த விதையை விதைத்து காலி தொட்டியை கொண்டு வந்தான். நீங்கள் என்னை ஏமாத்துறதுக்கு நீங்கள் எல்லாரும் வேற விதையை விதைச்சி செடியை கொண்டு வந்துட்டீங்க. ஸோ அதனால் இந்த நிறுவனத்தின் எம்டி இந்த சந்தோஷ் தான் சொல்லி எல்லாரையும் கிளாப் பண்ண வச்சாராம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வெட்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். அநேகருக்கு முன்னால் நீங்கள் தலை குனிந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் மாந்திரிக காரியங்களை செய்து உங்கள் பிள்ளைகளை தலையெடுக்க விடாமல் செய்திருக்கலாம். இதை குறித்து நீங்க வேதனைப்பட்டு ஒருவேளை வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ நாம் செய்திக்குள்ள நாம் கடந்து போகலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம். அதுதான் எசேக்கியா ராஜா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நல்ல ராஜா. இவரை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த எசேக்கியா எதற்காய் புலம்பினான் அப்படின்னு சொன்னால் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ஏன் புலம்பினான் பாருங்க. ஏசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவங்க வீட்டுக்கு வராரு, வந்து சொல்றாரு, அப்பா வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்து, இன்னைக்கு நீ மறிக்க போற. இன்னைக்கு நம்மக்கிட்ட வந்து யாராவது சொன்னாங்கன்னா, ஐயோ நீங்கள் இன்னைக்கு மறிக்க போற, எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு சொன்னால் அந்த நிமிஷத்துலேருந்தே நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும். அந்த பயத்தாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், மறித்து விடுவோம். இப்போ இந்த எசேக்கியா இதை கேட்ட உடனே அவன் புலம்புகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் அதாவது எதனால் புலம்புவார்கள், அநேக புலம்பலை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு வியாதியினால் வருகிற புலம்பல். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் வியாதி வந்துட்டா நம்ம புலம்பிடுவோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, கேன்சர் வியாதியால் அநேகர் கஷ்டப்படுறாங்க. அதாவது வெறும் உலகப்பிரமான ஆட்கள் மட்டுமல்ல, பல ஊழியக்காரர்களுக்கும் இது விதிவிலக்கு அல்ல.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள். அதனால் நல்லவங்களுக்கு வருது, கெட்டவங்களுக்கு வருது அப்படிலாம் இல்லை. அப்போது இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க, இந்த கேன்சர் வியாதினால் கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த கேன்சர்னு ஒன்றே நமக்கு என்ன வருது, என்ன தோணுது, இது தீராத வியாதி, இதுக்கு மருந்து இல்லை, அவ்வளோதான், மறித்து விட வேண்டியதுதான். அப்போ அந்த கேன்சர் வந்தால் நமக்குள்ள ஒரு புலம்பல். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம், இது கட்டியாக மாறும்போது த்ரோட்டில் அவங்க அது ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு நடுக்கம் இருக்கும். அதே போல் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்தோடனே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்று சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எந்த வியாதியாக இருந்தாலும், சுகர் ஹையாக இருக்குது, பிபி ஹையாக இருக்குது, கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்குது, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் பல வியாதிகள் நடமாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜனங்களுக்குள்ள என்ன வரும், ஒரு பயம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ரெண்டாவது புலம்பல். கொரோனா பீரியடில் நம்ம அநேகர் என்ன பண்ணியிருக்கலாம், புலம்பி இருக்கலாம். ஐயோ இந்த நோய் வந்துடக்கூடாதே, எவ்வளோ கஷ்டப்பட்டோம்ல. ஆனால் அந்த நோயிலெல்லாம் உங்களையும் என்னையும் ஆண்டவர் காத்த தேவன். நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி அநேக வியாதிகள் இன்னும் பாருங்க, சிலர் அவ்வளோதான் டிப்ரெஷனில் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்நாள் முழுவதும் மாத்திரை போட்டு தான் ஆகணும். மாத்திரை போட்டும் அவங்க ஒரு நடைப்பிணமாக இருப்பாங்க, அவங்களால வேலை செய்ய முடியாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படியே படுத்து படுத்து ஒரு நடமாடுற ஒரு பொம்மையை போல தான் அவங்க இருக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் பிரெயின் ஸ்ட்ரோக் இதை மாதிரி காரியங்கள் வரும்போது அவ்வளோதான், டாக்டர் சொல்லிடுவாங்க, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு வருகிறது என்ன வரும், புலம்பல். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு பலவீனமாக இருந்தாலும், நம்மை சார்ந்த நம் குடும்பத்தினருக்கு ஏதாவது ஒரு காரியம் வந்தாலும், உடம்பு முடியலன்னு படுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ ஆண்டவரே ஏன்பா, நான் என்ன தப்பு செய்தேன், ஏன் என்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை, ஏன் இந்த வியாதி அனுமதித்தீங்க, ஆண்டவர்கிட்ட பல காரியங்களை நாம் புலம்பி தள்ளி விடுவோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிதான் இந்த எசேக்கியா ராஜாவும் அவன் என்ன பண்றான், புலம்பிக் கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து, அதாவது அவர் ஏன் புலம்புகிறார், ஏன் புலம்பினார் என்று சொல்லி பார்ப்பதற்கு முன்பாக இந்த எசேக்கியாவை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதாவது நம்ம ஒரு அதாவது அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்ப்போம். என்று சொன்னால், இந்த எசேக்கியா தன் தகப்பன் ஆகாசுடன் சேர்ந்து 14 ஆண்டுகள் அவர் என்ன பண்ணாராம், ராஜாவா இருந்தாராம். அதன் பிறகு அவர் தனியாக ஒரு 18 ஆண்டுகள் அவர் ராஜாவா இருந்தாராம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தன் மகன் மனாசேயுடன் அவர் என்ன பண்றாரு, 11 ஆண்டுகள், மொத்தம் 43 ஆண்டுகள் அவர் ராஜாவாக இருந்தாராம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, தாவீதுக்கு பிறகு வந்த ராஜாக்களுள் மிக சிறந்த ராஜா இந்த எசேக்கியா ராஜா என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல இந்த அசீரியா ராஜாவுக்கு அவனுடைய தகப்பன் கப்பம் கட்டி கொண்டிருந்தாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு மானியம் வழங்கணும். இப்படி அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்தாலும் அந்த அசீரியா ராஜாவுக்கு இவங்கெல்லாம் ஒரு அடிமைகள் மாதிரி. ஆனால் இந்த எசேக்கியா ராஜா அதை விரும்பவில்லை. அசீரியா ராஜாவின் கட்டளைகளை அவர் தள்ளி போடுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி தள்ளி போட்டது நிமித்தம் அசீரியா ராஜா இவங்க மேலே படையெடுத்து வருகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதாவது அசீரியா படை மிக பெரிய படை, ஆனால் இவர்கள்கிட்ட இருக்கிறதோ ஒரு சிறிய படை. இப்படி படையெடுத்து வரும் பொழுது ரப்சாக்கே என்கிற படை தளபதி இவர்களை ஏளனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவன் கேட்கிறான், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன, யார் மேல் உன் நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் சவால் விட்டு நிற்கிறார்கள். நம் ஆண்டவருக்கு தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் தூஷிக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த எசேக்கியா புலம்புகிறான், ஐயோ இவர்கள் படையெடுத்து வருகிறார்களே, இவர்களை எப்படி நான் மேற்கொள்வது என்று சொல்லி. ஆனால் படை நெருக்கப்படுகிறது. ஆனால் இந்த எசேக்கியா ராஜா அவன் தேவனை நம்புவதை பார்க்கிலும் தன்னுடைய குடிமக்கள், தேசத்தின் குடிமக்கள் அனைவரையும்
தேவன் தான் இதற்கு விடுதலை என்று சொல்லி அவன் நம்ப வைக்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவன் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறான். இப்போ எதிரி படையெடுத்து வருகிறான். இப்பொழுது நிருபமெல்லாம் வாங்கி கொண்டு வந்து விட்டான். எசேக்கியா செய்த காரியம் என்ன? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு வருகிற போராட்டம் பிரச்சனைகள் நேரங்கள்ல நாம் ரெட்டுடுத்தி கொள்ள வேண்டும். அநேக தீர்க்கதரிசிகள் இதை தான் செய்கிறாங்க. இந்த எசேக்கியாவும் அதை தான் செய்கிறான். இவன் பெரிய ராஜா. இவன் நினச்சா அண்டை நாடுகள்லேருந்து ராஜாவை கலெக்ட் பண்ணிக்கலாம், அண்டை நாட்டிலிருந்து உதவி கேட்கலாம். ஆனால் அவன் எதையும் செய்யாமல் இந்த நிருபத்தை பார்த்தவுடனே தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். வஸ்திரத்தை கிழிப்பது என்பது உபவாசிக்கிறது, தன்னை தாழ்த்துகிறதற்கு அடையாளம். இப்போ அவன் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒரே இடம்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது நாம் ஆலயத்தில் தேடலாம், பிரேயர் செல்ல தேடலாம், நாம் கூடுகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ அவன் ஆலயத்தில் போய் ஜெபித்தது மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசியை நாடி நிற்கிறான். தீர்க்கதரிசி கிட்ட தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான். அவங்க ஏசாயா கிட்ட போய் சொல்லும்போது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஏசாயா என்ன பதில் சொல்கிறார்? 7ஆம் வசனம். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபித்து பதில் கொடுக்கிறாரு. அவன் அந்த இடத்தை விட்டு போறதுக்கு ஒரு ஆவியை அனுப்புவேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிக காரியம் செய்யலாம், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் மாந்திரிக காரியங்கள் செய்யலாம், உங்களுடைய பிசினஸுக்கு விரோதமாய் மாந்திரிகங்கள் செய்யலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலத்துக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்யலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஒரு ஆவியை அனுப்புவேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்ய ஒரு ஆவியை அனுப்புவேன் சொல்றார். அது மட்டுமல்ல, 28ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னா இந்த அசிரியர்கள் ஒரு படையில் வின் பண்ண உடனே அங்கே இருக்கிற அந்த போர் சேவகர்களை அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? கொடூரமாய் சித்திரவதைப்படுத்துவார்களாம். இப்படி கைதிகளாய் அந்த ஒரு நாட்டை ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்க இருக்கிற ஜனங்களை கைதியாய் அடிமையாய் பிடித்து கொண்டு போவார்கள். பிடித்து கொண்டு போகும் பொழுது என்ன செய்வார்களாம்? அவர்கள் மூக்கில் பார்த்தீங்கன்னா கொக்கிகளை போட்டு அதில் கயிறை கட்டி இவங்களை என்ன பண்ணுவாங்களாம்? இழுத்து கொண்டு போவார்களாம். பாருங்க, நம்ம மாட்டு மூக்கில் என்ன இருக்கும், அது மாதிரி கயிறு போடுவாங்கல்ல. எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம மூக்கில் ஒரு கொக்கியை போட்டு இழுத்தா அது எவ்வளோ வேதனையாக இருக்கும். இதை பார்த்து அவர்கள் ரசிப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் அந்த அசிரியர்கள் தேசத்தில் இருந்ததாம். எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. நான் என் துரட்டை உன் மூக்கிலும்
என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்கிறார். என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்படின்னா நீ மற்றவங்களுக்கு எதை செய்தியோ அதே நான் உனக்கு செய்வேன் சொல்லு அப்படின்னு ராஜா, அதாவது ஏசாயா ராஜாவுக்கு செய்தி அனுப்புகிறார். என கருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, 19:31 வாசிப்போமா? மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா! கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். இன்னைக்கு நம்ம கர்த்தரோடு கூட இருந்தா, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தா, நமக்கு அவர் வைராக்கியமாய் நிற்பார். ஹல்லேலூயா! அதுதான் வேதம் சொல்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லி, இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்தால் நமக்கு விரோதமாய் மந்திரமும் சொல்ல முடியாது, குறியும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா! என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வைராக்கியம், நாம் எவ்வளவு தூரம் வைராக்கியமாய் தேவனிடத்தில் இருக்கிறோமோ ஆண்டவர் நமக்காய் அவர் வைராக்கியம் பாராட்டுவார். ஹல்லேலூயா! எப்படி வைராக்கியம் பாராட்டினார்? 35ஆம் வசனம். அந்த ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஹல்லேலூயா! பாருங்க, ஒரே ஒரு தூதன், அதான் ஒரு ஆவியை அனுப்புவேன்னு சொன்னாரா, ஒரே ஒரு தூதனை கொண்டு 185,000 பேரை அந்த இரவு நேரத்தில் சங்கரித்தாராம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாருங்க, கர்த்தருக்கு முன்னால நாம் உண்மையா இருந்தால் நம்மை எதிர்த்து வருகிற கோலியாத்துக்களையும் நமக்கு விரோதமாய் வருகிற மாந்திரிக காரியங்களையும் கர்த்தர் ஒரே நாள் இரவு போதும் அதை உடை தெரிவதற்கு. ஹல்லேலூயா! என கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிக காரியங்கள் செய்றாங்கன்னு சொல்லி கலங்காதீங்க. நீங்க ஆண்டவரை பற்றி கொண்டால் உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி இந்த எசேக்கியாவின் புலம்பலை அவ்வளோ பெரிய அசிரிய படையில பாதுகாத்த தேவன் அடுத்த இந்த 20வது அதிகாரத்தில் வரும்போது அந்த ஒரு செய்தியை கேட்டு இவன் கலங்கி நிற்கிறான். என்ன செய்தி? மறுபடி வாசிப்போமா? 20:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்கிறார் என்றான். பாருங்க, எவ்வளோ ஒரு கொடுமை இல்லை? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் அவன் வெற்றி கொடி பிடித்து நடந்தான். ஹல்லேலூயா! அடுத்த அதிகாரத்தில் நோய்வாய்ப்பட்டு விட்டான். மனிதனுடைய வாழ்க்கை இதுதான். ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதாங்க. ஒரு பக்கம் ஆவியானவர் நமக்கு வெற்றியை தருவார், ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை பார்க்கும்போது ஏன் வாழ வேண்டும் என்கிற நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இவன் இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், அதாவது மரித்திருவ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணார்? போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னார். இவர் நான் எடுத்துக்கொள்ள போறேன்னு சொன்னா என்ன சொல்றாரு? வாசிப்போமா? 2ஆம் வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா!
ஆண்டட்ட நேராக டைரக்டாக போயிட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு மீடியேட்டரே தேவையில்லைங்க. ஏசப்பா கூட டைரக்டாக நம்ம பேசலாம். அவர் பேசுகிற தெய்வம், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அதனால் நமக்கு ஒரு மீடியேட்டரே தேவை கிடையாது. நான் முழங்கால் படிட்டு, எந்த இடத்துல முழங்கால் படிட்டு இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லி கேட்டால் அவர் இறங்கி வருவார். அவருக்கு ஒரு படம் தேவையில்லை. ஏசாமி படத்தை வச்சுட்டு தான், அதுக்கு முன்னால் ஒரு மெழுகுவத்தியை கொளுத்திட்டு தான் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. அவர் செத்த கடவுள் அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, லைட்டு யாருக்கு போடுவாங்க? செத்தவர்களுக்கு போடுவார்கள். நம் செத்த கடவுளை வணங்கவில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ பாருங்க, அவன் ஜெபித்த அடுத்த செகண்ட்ல என்ன நடக்குது பாருங்க. 4ஆம் வசனம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. 6ஆம் வசனத்துல, உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் ஆண்டவரை பார்த்து திரும்பி ஜெபித்த அடுத்த செகண்ட், அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த முற்றம் என்று சொன்னால் ஹால், அந்த ஹாலில் பாதி தாண்டறதுக்குள்ள ஆண்டவர் சொல்றார், நீ போய் சொல்லு, என் அதிபதியான எசேக்கியாவை பார்த்து சொல்லு, நான் என்ன பண்ணுவேன், அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், அவர் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க கண்ணீரை காண்கிற தேவன், உங்க விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ என் கண்ணீருக்கு பதில் இல்லையே, என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே, என் விண்ணப்பத்துக்கு பதில் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கேட்டு அப்படியே சும்மா போற கடவுள் இல்லைங்க. அவர் என்ன சொல்றாரு, அதை அவன் திரும்பி போய் சொல்லி அப்புறம் சொல்றாரு, இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன், எப்பேற்பட்ட வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 2000 எனக்கு முடக்கு வாதம் என்கிற வியாதி என்னுடைய அதாவது என்னுடைய பிளட்ல இருந்தது. டெஸ்ட் பண்ணும்போது முடக்கு வாதம் என்று சொன்னால் கை கால் முடங்கி விடும், அந்த கால்கள் முடங்கி விடும், ஏதாவது ஒரு அவயங்கள் எப்படியாவது முடங்கி விடும். அது மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு அதாவது இதுவும் என்ன பண்ணும், வலி பெயின் இருக்கும், பாடி பெயின் இருக்கும். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கொஞ்ச நாள் நான் மருந்து எடுத்துக்கொண்டேன். அதன் பிறகு அந்த மருந்தை தூக்கி எறிந்து விட்டு, ஏசப்பா நீங்க தான் என் பரிகாரி என்று சொல்லி ஜெபித்து நான் பிரேயர் ஆயிலை எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கு இந்த மாதத்தில் நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு சுகரும் இல்லை, அந்த முடக்குவாத்துக்குரிய அறிகுறியும் இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. கர்த்தர் நல்லவருங்க. நம்ம கர்த்தருக்கென்று வைராக்கியமா இருந்தால் அவர் நமக்காய் வைராக்கியம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. இதை விட்டுட்டு நம்ம மருந்து என்று மருந்தை எடுத்துக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இதுக்குள்ள நம்ம கிட்னிலாம் போயிருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். முடக்குவாதம் என்பது பயங்கரமான ஒரு வியாதி, வெளியே தெரியாது. நான் ஒரு தடவை நடக்க முடியாமல் ட்ராக்ஷன் கொடுக்க போனேன். ஒரு இடத்துல போரூரில் ஒரு இடத்துல ட்ராக்ஷன் கொடுக்க போகும்போது அந்த ஃபிசியோ கொடுத்தவங்க சொன்னாங்க, அந்த லேடி, அந்த பிள்ளை சொல்லிச்சு, இது எவ்வளோ ஒரு கொடிதான வியாதி, நீங்கள் இவ்வளோ இதுவாக சொல்கிறீங்களே, மாத்திரை எடுக்கலைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் மாத்திரை எடுக்கலைன்னா கை கால் முடைக்கிறோம், திடீர்னு ஏதாவது ஆயிருமே, நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே கேர்லெஸ்ஸான்னு என்னை திட்டுனா அந்த பிள்ளை. நான் சொன்னேன், என் ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. 2000 இருந்த அந்த வியாதி 22 வருடங்களா என்னை காப்பாற்றின தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என் தேவன் அதை
குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ எசேக்கியாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துட்டார். ஆனா கூட்டி கொடுத்த உடனே ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய எசேக்கியா அவன் தன்னுடைய செல்வங்களை பார்த்து அவன் பெருமை கொள்ள ஆரம்பிக்கிறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த 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 நம்மை தாழ்த்தி தெய்வ சமூகத்துல நம்முடைய முழங்கால் அவர் சமூகத்துல முடங்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியமானாலும் சரி, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய வியாபாரமானாலும் சரி, நான் ஏன் கையின் சம்பாத்தியம், என்னுடைய டேலண்ட், என்னுடைய பேச்சு திறமை, என்னுடைய கையின் பலன், இதை நான் இவ்வளோ சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே அப்பா என்னுடைய அந்த ஆண்டவரே இந்த பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு நாளும் அப்படி நம்ம மேலே பார்த்துட்டோம்னா போதும், நம்மளுடைய வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நேற்று என் பேத்தி படிச்சுக்கிட்டே இருந்தா, இந்த கொஸ்டின் எனக்கு தெரியவே மாட்டேங்குது பாட்டி, மண்டையில் ஏறவே மாட்டேங்குதுன்னா நான் ஒன்று சொன்னேன். நீ அந்த கொஸ்டின் மேலே கயரை வச்சு ஜெபம் பண்ணு, ஏசப்பா இதை எனக்கு நல்லா படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபி, நீ கொஞ்ச நேரத்தில் படிச்சிருவப்பார். இப்படி தான் நான் அவருக்கு சொல்லி கொடுக்கறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பிள்ளைங்க படிக்கலைன்னா நம்ம திட்டுறாதீங்க. அதுக்கு பதிலாக அதனுடைய அதாவது அது என்ன பண்ணுனா அதுக்கு விடுதலை உண்டு. ஆண்டவரை நம்பினாதான் பிள்ளைங்களை அந்த அவங்க அதாவது சும்மா இருக்கும்போது நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய காலகட்டத்தில் அந்த படிப்பில் வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை பிடிப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இவனுக்குள்ள பெருமை 20:12. அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இது எதை குறிக்குது? பெருமை. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் காமிக்கும் போது அவன் என்ன சொல்லியிருக்கணும்? இதெல்லாம் என் கர்த்தர் இதை கொடுத்தார், நான் ஒன்றுமில்லை, இதையெல்லாம் அவர் தான் எனக்கு சம்பாதிக்க கிருபை கொடுத்தார்னு ஒரு லைன் சேர்த்துருக்கணும். அங்கே இல்லை. அப்போ ஏசாயா அவரை எச்சரிக்கிறார். 14ஆம் வசனம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவின் இடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். எசேக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அப்போ ஏசாயா ஆண்டவருடைய வார்த்தையை கேளுன்னு சொல்லிட்டு, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருந்தால் கர்த்தர் நமக்காய் வைராக்கியம் பாராட்டுவார். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினால் நம்மை தாழ்த்தி விடுவார். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ
கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம எவ்வளவுதான் வளர்ந்துகிட்டு போனாலும் நம் வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்த பாதையை திரும்பி பார்க்க மாட்டாங்க, ஆனா மேல போய்கிட்டே இருக்கதை தான் பார்ப்பாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எந்த நிலையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், எந்த பாவத்திலிருந்து நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்தார், அதை ஒரு நாளும் மறக்க கூடாது. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, ஆண்டவர்ட்ட வந்த பிறகு எப்பேற்பட்ட பாவியையும் அவர் ரட்சித்து அவர் இரத்தத்தால் கழுவி நம்மை என்னவாய் மாற்றுகிறார்? நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு. என்ன பேருங்க? நீதிமான். ஹல்லேலூயா. இது எப்போ கிடைச்சது? அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு. அதனால நான் நீதிமானா இருக்கிறேன் என்று சொல்லி பாவியா இருக்கிறவளை பார்த்து பரிகசிக்க கூடாது. குடிக்கிற ஒரு நபரை பார்த்து இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை, அறிவு கெட்டு போய் திரியிறாங்கன்னு சொல்லி பேசக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை குடியில அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மளை கேட்டா சிலருக்கு காப்பி குடிக்காம இருக்க முடியுமா? சொல்லுங்க. காப்பி காலையில் எழுந்த உடனே சிலர் காஃபி குடிக்கலன்னா என்ன வந்துடும்? தலை அப்படியே விண்ணு விண்ணுன்னு தெரிக்கும். அப்படி இருக்கக்கூடாது. காப்பி குடிக்கலாம், ஆனால் குடிக்காட்டா தலை வலிக்கும் அப்படின்ற நிலைமைக்கு போகக்கூடாது. அப்போ என்ன தெரியுமா? நம்ம காப்பி குடிகாரி. ஹல்லேலூயா. அப்போ காப்பி மட்டும் நம்ம குடிக்கலாம், ஏன் அவங்க அதுக்கு பதிலாக என்ன குடிக்கிறாங்க? அவங்க ஒயினை குடிக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால நாம் மற்றவர்களை நம்மை விட குறைவாய் நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னோட அவங்க நல்லா இருக்காங்க, என்னோட அவங்க நல்லா பாடுறாங்க, என்னோட நல்லா பேசுறாங்க, என்னோட நல்லா அவங்க ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அவங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெருமை வந்ததுனால என்ன நடந்தது? அது பின்னால் பார்த்தீங்கன்னா அவன் சந்ததிக்கு ஒரு சாபத்தை சேர்த்து வைத்து விட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய மகன், அதாவது பார்த்தீங்கன்னா மனாசே, அவன் என்ன பண்ணுறான்? அப்பா மாதிரி கர்த்தருக்குள்ள அவன் என்ன பண்ணலை, உண்மையா இல்லாம அவனுடைய தாத்தாவை போல மோசமான வழியில நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. மோசமான வழியில நடந்து கர்த்தரை விட்டு அவன் வழி விலகி போனான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், சொத்தை சேர்த்து வைக்காட்டாலும் சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க உங்க பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. சொத்து சேர்த்து வைக்காட்டா கூட பிள்ளைகள் சம்பாதித்து விடுவார்கள், ஆனால் சாபத்தை சேர்த்து வைத்தால் பிள்ளைகளுக்கு அது என்னைக்கும் சாபமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் வட்டிக்கு விடக்கூடாது. வட்டிக்கு விட்டால் நல்ல காசு தான், நல்லா பணம் வரும். திடீர்னு ஒருத்தன் சுருட்டிக்கிட்டு ஓடுவான், அதோட நம்ம என்ன பண்ணணும்? உட்காந்துடணும். ஹல்லேலூயா. வட்டிக்கு விடுறது பைபிளில் தவறு. அதனால வட்டிக்கு விடவே கூடாது, அது ஒரு சாபம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வயதான காலத்தில் தாய் தகப்பனை சரியாய் கவனிக்காவிட்டால் அது சாபம். உன் பின் சந்ததிக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதே. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இப்படி அவன் சாபத்தை சேர்த்து வைத்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த எசேக்கியாவை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷனாய் அவனுடைய காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த எசேக்கியா புலம்பல் தேவன் ஏன் ஆனந்தமாய் மாற்றினார்? இப்போ காரணம் இருக்குல்ல. எசேக்கியா புலம்பிக்கிட்டே இருந்தான், அவனை அப்படியே புலம்ப விட்டுக்கிட்டே இருந்தாரா? இல்லை. அதை மாற்றுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எசேக்கியா 20:2-3 வாசிமா மறுபடி. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் தேவனை நோக்கி புலம்பினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம புலம்பல் எப்படி இருக்கிறது? யார்கிட்ட புலம்பி கொண்டு இருக்கிறோம்? உன்னுடைய தாய் தகப்பன்கிட்ட புலம்புறீங்களா? சொந்தக்காரங்கிட்ட புலம்புறீங்களா? உங்க கூட பிறந்தவங்க கிட்ட புலம்புறீங்களா? ஐயோ, என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஓடுது, என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு உங்க சொந்தக்காரங்க கிட்ட புலம்பாதீங்க. நீங்க புலம்ப வேண்டிய ஒரு இடம் எசேக்கியாவை போல தேவனை நோக்கி புலம்ப வேண்டும். அப்பொழுது ஆனந்தமாய் மாற்றுவார் புலம்பலை. இரண்டாவது 18:3, 2 ராஜாக்கள் 18:3.
அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, செம்மையான காரியம் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, இவன் ராஜாவாய் வந்த உடனே தேசத்தை சுத்திகரிக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ எல்லாமே ஆட்சியில் வந்தோடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆட்சியில் வரும்போது என்னென்ன செய்யணுமோ மாறுதல் பண்ணணுமோ எல்லாம் செய்வாங்கல்ல. அதே போல் இந்த எசேக்கியா தன் தகப்பனுக்கு அடுத்தது இவன் ராஜாவாய் வரும்போது அவன் அந்த தேசத்தை சுத்திகரிக்கிறான். என்ன சுத்திகரிக்கிறான் வாசிப்போமா? 4ஆம் வசனம். மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி. இப்போ மேடையெல்லாம் என்ன பண்ணுறான், அங்கங்கே பலி செலுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க, மேடையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த மேடையெல்லாம் அவன் தகர்த்து போடுகிறான். விக்கிரகத்தெல்லாம் என்ன பண்ணுறான், தகர்த்து போடுகிறான். இப்படி போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். இந்த வெண்கல சர்ப்பம் எங்கே வந்தது தெரியுமா? என்னாகமம் 21ஆம் அதிகாரம். என்னாகமம் 21, சீக்கிரமா எடுங்க, 21:4. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். மோசேயினிடத்தில் போய் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவனை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றான். அல்லேலூயா. இந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை வெறுத்து, இந்த உணவு எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு அற்பமாய் பேசும்போது அவர் என்ன பண்ணுறாரு, கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பி நிறைய பேர் செத்து போகிறாங்க. இப்படி அவங்க புலம்பி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து வெண்கலத்தில் அது உருவத்தை செய்து என்ன பண்ணு, நீ அதை கம்பத்தில் நட்டு வை, யாரெல்லாம் நோக்கி பார்க்குறானோ அவன் பிழைப்பான்ட்டார். இவன் நட்டு வச்ச மோசை எடுத்தாரா? எடுக்கலை, அப்படியே போயிட்டார். அப்புறம் வர ஜெனரேஷன்லாம் அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படிப்பட்ட மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பத்தை அவன் உடைத்து போட்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, 18:6, 2 ராஜாக்கள் 18:6, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவனை சார்ந்திருந்து. என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் இருக்கு. கற்பனைகளை. அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கை கொண்டு நடந்தால் நாம் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். அதே போல 18:5 தேவனை நம்பினான். வாசிப்போமா? 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மேல அவன் நம்பிக்கை வைத்தான். இன்னைக்கு உங்க புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை நம்பும் போதுதான்
நம்முடைய புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாய் மாறச் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது 18:6 கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான். நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு செடி, அதாவது ஒரு கொடியானது செடியை சார்ந்து வாழ்ந்தாதான் அந்த கொடி பட்டு போகாது. ஆனால் சார்ந்து வாழாமல் இருந்தால் அது என்ன ஆயிரும்? பட்டு போயிடும். திராட்சை செடி யாரு? ஏசாமி. நம்மலாம் யாரு? கொடிகள். தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என கருமையான தெய்வ பிள்ளைகளே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனால தான் கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அனுகூலமாயிற்று. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா நீங்கள் போகிற இடமெல்லாம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் கால் வைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போகிறீங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் போகிற இடத்துல இருக்க சாபங்களை கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பு அந்த போத்திபார் வீட்டுக்கு போன உடனே என்னாச்சு? போத்திபார் ஆசீர்வதிக்கப்பட்டான். நீங்கள் போகிற ஒரு வேலையாக இருக்கலாம், நீங்கள் போகிற இடம் எதுவாக இருக்கலாம், நீங்கள் போனால் அங்கே ஆசீர்வாதம் இருக்கணும். சிலர் நினைப்பாங்க, சிலர் வந்து போனால் அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். சிலர் வந்து போனால் என்ன வந்துடும்? அது வரைக்கும் நல்லா அந்த குடும்பம் சண்டை வந்துடும். ஹல்லேலூயா. சண்டையை உண்டு பண்ணுகிறவர்களாய் அல்ல, சமாதானத்தை பண்ணுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா புலம்பலை ஆனந்தமாய் ஆண்டவர் மாறச் செய்தார். இதற்கு காரணம் அவன்கிட்ட இருந்த நல்ல குணம். இந்த நல்ல குணத்தை பின்பற்றுவோம். அவன்கிட்ட இருந்த வேண்டாத ஒரே குணம் என்னது? பெருமை. இந்த பெருமையை தூக்கி எறிவோம். கர்த்தருக்கென்று கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம அவருக்கென்று சாட்சியாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்தால் கர்த்தர் நிச்சயமாய் நம் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறச் செய்வார். கர்த்தர் உங்களை மட்டுமல்ல, உங்கள் பின் சந்ததியும் அவர் ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். காட் பிளஸ் யூ. அப்படியே நாம் எழுந்து நிற்போமா? கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தெய்வமே, மாக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் இந்த செய்தியை ஆண்டவரை கேட்டு கொண்டிருந்த, பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. எசேக்கியாவின் புலம்பல் ஆனந்தமாய் மாற காரணம் அவனிடத்தில் இருந்த நல்ல குணங்களை சப்பா. இன்றைக்கு அப்படிப்பட்ட குணங்களை உடைய பிள்ளைகளுக்குள்ள நீங்க கொடுங்கப்பா ஆண்டவரே. மாக்க ஸ்தோத்திரிக்கிறேன். அவனிடத்தில் இருந்த வேண்டாத பெருமை ஆண்டவரே, அவன் பின் சந்ததி சாபத்துக்குள்ள கடந்து போனது போல இன்றைக்கு எங்களுக்குள்ள பெருமைகள், மேட்டிமைகள், அகந்தைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா ஆண்டவரே. இந்த மாதத்துல இவர்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறச் செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இவர்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். எந்தெந்த காரியத்துல உம்முடைய பிள்ளைகள் புலம்பி தவித்து கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, அந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்தமாய் மாறச் செய்வீராக டாடி. ஏசப்பா நீங்க மனமிறங்குங்க ஏசப்பா, மனமிறங்குங்கப்பா. கடன் பிரச்சனையினால புலம்பி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. திருமணம் ஆகவில்லையே என்று புலம்புகிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வாய்க்கட்டும். குழந்தை இல்லையே என்று புலம்புகிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா ஆண்டவரே. டிப்ரெஷன்ல கடந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த டிப்ரெஷன்ல இருந்து விடுதலையை கொடுங்க. படுத்த படுக்கையா இருக்கிறவர்களுக்கு அவங்க வியாதி படுக்கையை மாற்றுங்க டாடி. ஹல்லேலூயா. ரிபா ரகா ஷதரா போலா ரபிகா ரபா. ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா என்ன வியாதி இருந்தாலும் அப்பா, அந்த எசேக்கியாவுக்கு அத்திப்பழ அடையை கொண்டு வந்து போட்ட மாத்திரத்துல அவன் சுகம் பெற்றது போல ஏசப்பா இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எல்லாவற்றையும் உம்முடைய ரத்தமாய் மாற்றி கொடுங்கப்பா. தீராத வியாதிகள், டாக்டரால கைவிடப்பட்ட வியாதிகளையும் கர்த்தாவே நீங்க தொட்டு சுகப்படுத்துங்க டாடி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா யார் யார் வியாதியில இருக்கிறார்களோ, அது என்ன வியாதியா இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் மேல் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்பைனல் கார்டில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, நடக்க முடியாம ஆண்டவரே, வண்டி ஓட்ட முடியாம கஷ்டப்பட்டு
கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து போடும். ஹார்ட்ல பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஹார்ட்ல இருக்க பிரச்சனையை எடுத்து போடும். ஆண்டவரே, த்ரோட்ல பிரச்சனையா இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா அந்த த்ரோட் ப்ராப்ளங்களை எடுத்து போடும். ஆண்டவரே, நடக்க முடியாம ஆண்டவரே மூட்டு வலியால கை கால் வலியால சிரமப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நீர் தொட்டும் ஆண்டவரே, தொட்டும் அவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க அப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய கத்தாவே பிள்ளைகளுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறச் செய்யும். நீங்க அப்படி செய்ய போறதுக்காய் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you.